ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். நான் உங்கள் ஸ்ரீ. வெல்கம் டு மச்சு ஸ்பைசஸ். இன்றைக்கி நாம் சாப்பாட்டு விருந்தில் சவுத் இந்தியன் ஃபேவரட்டான மொருவான மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்க்கிறதுனால நல்ல ஸ்பைஸாக டேஸ்ட்டாக இருக்கும். மெதுவடைன்னு சொன்னாலே இதை காலை உணவாகவும் ஸ்நாக்காகவும் இங்கே நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெதுவடையை தேங்காய் சட்னியோடையும் சாம்பாரோடையும் நம்ம பரிமாறினோம்னா அதோட சுவை இரட்டிப்பாகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 2 கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. அந்த உளுந்து நல்ல மூழ்கிற அளவுக்கு அதில் தண்ணி நிரப்பி நம்ம ஊற வச்சிடணும். 1 மணி நேரத்துக்கு அதை அப்படியே விட்டுடுங்க. ஒரு பாத்திரம் எடுத்து அது நிரம்புற அளவுக்கு தண்ணி ஊற்றி அது கொதி நிலை வந்தோன்னே அதில் 2 உருளைக்கிழங்க போடணும். அந்த உருளைக்கிழங்கு நல்ல நம்ம பிசைகிற ஒரு மாவு பதத்துக்கு வந்தோன்னே அந்த உருளைக்கிழங்கை நம்ம வெளியில் எடுக்கணும். உருளைக்கிழங்கை வெளியில் எடுத்த உடனே அதை தோல் உரித்து வச்சுக்கோங்க. நாம் ஊற வைக்கும் போது பயன்படுத்தின தண்ணியை உளுந்துலேருந்து நல்லா வடிகட்டிடணும். இப்போ நாம் உளுந்தை அரைக்கலாம். நாம் அரைக்கிற அந்த உளுந்தில் 1/2 கப்பு ரவை சேர்த்துக்கணும். ரவை சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது. இப்போது நம்ம தனியாக அந்த வேக வச்சோம்ல அந்த உருளைக்கிழங்கையும் சின்னதாக கட் பண்ணி இந்த மிக்சியில் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, மாவில் ஆட் பண்ணுறதுக்காக நான் 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். 4 கொத்து கருவேப்பிலை, 3 காய்ந்த மிளகாய், 2 பச்சை மிளகாய் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேட்டரில் இது எல்லாத்தையும் நம்ம கொட்டிடணும். கொட்டிட்டு இது எல்லாமே அந்த மாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விடணும். அதிலேயே நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்களா, நான் எல்லாத்தையுமே நல்லாவே கலந்துட்டேன். அந்த பேட்டர் எப்படி அந்த உளுந்து அரைச்சி வரணும்னா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு இருக்கணும். அதனால தான் அந்த பதத்தை நான் அதில் காமிச்சிருப்பேன். இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் 2 கப்பு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு மாவு எடுத்து அதை ஒரு இலையில வச்சு சின்னமாக அதை தட்டி அதுக்கு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அதை கையில் தட்டி அப்படியே எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்ன அதில் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அந்த வாழை இலையில். இப்போ அதை அப்படியே ஃப்ரையிங் பேனில் போட வேண்டியதான். இப்போது வடையை நம்ம திருப்பி போடணும், அந்த பக்கமும் இந்த பக்கமும். ஏன்னா 2 சைடுமே நல்லா வெந்திருக்கணும். ஸோ அதனால நம்ம திருப்பி போடணும். இப்போ பார்த்தீங்களா, நம்மளோட வடை ரொம்பவே சாஃப்டாக ரெடி ஆயிருச்சு. அதை ஒவ்வொன்றா எடுத்து தட்டில் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்களா நம்மளோட வடை எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அருமையான சுவைக்கும் எளிமையான செய்முறைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ்.